பாரு அங்கே இருக்கு பாருங்க, அந்த தாரு நாளைக்கு கூட வெட்டு, எதுங்க இந்த தாரு 2 நாளில் கூட வெட்டலாங்க. இந்த எல்லாம் வெட்டிட்டு போயிடுறாங்க, வெளிநாடு வரைக்கும் போகுது. ஒவ்வொரு வாழைக்கு தனித்தனியாக இந்த மாதிரி மூங்கில் வச்சு கட்டிடுவாங்க. மயில் இப்போ ஓடிச்சில்ல. ஆமாம். இப்போ இந்த தாரில் குறைஞ்சது 25 கிலோ குறையாமல் வருங்க. இந்த இலங்கன்னு 1000, ஒரு 700 நேந்திரம், புவன் ஒரு 550. இப்போ வாழை 8 ரூபாய்ங்க. இது சாப்பிடும்போது வாழைப்பூ, இந்த வாழை தண்டு, புவன் முந்தன் தண்டு, கிழங்கு கூட சாப்பிடலாம். உடல் அந்த ஸ்டோன் ப்ராப்ளம் வருது இல்லைங்க, கட்டாயம் இந்த தண்டெல்லாம் அவசியம் சாப்பிடணும். காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை குடிச்சால ஸ்டோன்ல கிளியர் ஆயிரும். சார் வாழையில பழமாவும் சாப்பிடலாம், பொரியலும் பண்ணலாம். அது போக இந்த இயற்கை விவசாய காய்களில் பவுடர் தயார் பண்ணுறோம். என்ன பவுடருங்க? எல்லா வாழையிலையும் பவுடர் தயார் பண்ணுவோம் சார். குழந்தைகள்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, எல்லாருமே சாப்பிடலாம். உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட. 100% இயற்கை விவசாயத்தில் பண்ண காய்கள் தான் பவுடர் தயார் பண்ணுறோம். நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இயற்கையான பப்பாளி இல்லைங்களா? ஆமாங்க. பப்பாளி இருக்குது, மாமரம் இருக்குது, சப்போட்டா இருக்குது, சாத்துக்குடி இன்னும் காய் விடல. சப்போட்டா மாமரமெல்லாம் காய் விடுது. ஏன் இது வந்து 1000 வாழை போட்டிருக்கேன். செவ்வாழை ஆச்சுங்களா? இந்த செவ்வாழைக்கு 10 லோடு மகளி மண் விட்டுருக்கான், டேம் மண். 10 லோடு தொழுவுற விட்டுருக்கான் டிராக்டர் லோடில் விட்டு. 5 கலப்பில் 4 அளவு, 9 கொத்தில் 6 அளவு போட்டிருக்கேன். போட்டு தான் கன்று போட்டிருக்குறோம். கன்று போட்டு இப்போ பார் மட்டும் சுத்தம் பண்ணிகிட்ருக்குறோம். இனி என்ன பண்ண போகிறேன்னா, இனி இந்த வாரத்தில் டில்லர் விட்டு ஓட்டிடுவாங்க, ஓசலில் சுற்றிட்டு ஓட்டி பார் தட்டை செடியோ நவதானியமோ வச்சுட்ருவாங்க. நவதானியம் வேச்சுட்டு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்தோடனே அப்போ மறுபடியும் அதை மலைக்கு ஓட்டி விட்டோம்னா அப்புறம் களை கம்மியாயிரும். அப்புறம் தண்ணி கட்டி இந்த மீனமில் பஞ்சகாவி இதெல்லாம் வேருக்கும் விடுவாங்க. 10-20 நாளைக்கு ஒரு டைமு ஸ்ப்ரே பண்ணுங்க. இப்போ இந்த வாழை இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. இப்போ தான் நீங்கள் இது கரெக்டாக 1 மாதம் ஆச்சுங்க. 1 மாதம் பார்க்கலாங்களா? பார்க்கலாம். அப்போ 1 மாத காலம் ஆச்சு இல்லைங்களா? 1 மாதம் ஆச்சுங்க. இப்போ இது வளர்ச்சி அடைய எவ்வளோ நாட்கள் ஆகுங்க சார்? இது எப்படியும் வாழை புட வரும்னா 9 மாதம் ஆயிருங்க. 9 மாதங்கள் ஆயிரும். 9 மாதம் ஆயிருங்க. இந்த 9 மாதம் கண்ணும் கருத்தமாக பார்த்துக்கணும் இல்லைங்களா? ஆமாங்க, கண்ணும் கருத்துமாக பார்க்கணும். அந்த டைமுக்கு தண்ணி விடுறது, பாதுகாப்பு, யானை, பன்னி, குரங்கு இது எல்லாமே பார்க்கணுங்க. குரங்கு அப்படியே தென்னை மரத்துலேயே வருங்க, அப்படியே இறங்கி கண்ணு பிச்சு தின்னு போட்டு போயிடுங்க. குருத்தியெல்லாம் சாப்பிட்ருங்க. அப்புறம் காய் வந்த பின்னாடி காய் ஓரளவுக்கு முத்தணுமே மயில் வந்து தாரிலேயே உட்காந்து கொத்துங்க. எங்களுக்கு அந்த பிரச்சனை சரியான பிரச்சனையாக இருங்க. பன்னிக்கு டெய்லி காவல் இருக்கணும். இந்த சந்து எங்கே ஒரு சந்து கிடைச்சா போதுங்க, அதில் பூந்து வந்துடுங்க. வாழையே உழுக்காட்டிங்க தார போகிற கம்ப்ளீட்டாக தின்னு போட்டு போயிருங்க. இப்போ இது எவ்வளோ பயிரிட்டு இருக்கீங்க? 1000 வாழைகள். இதில் 1.25 ஏக்கரா இருக்குங்க. 1 ஏக்கரா 15 சென்ட் இருக்குங்க. 1000 வாழை தான் போட்டு. இதில் நமக்கு ஒரு வருட வருமானம், எந்த ஒரு காற்றில் எந்த பிரச்சனையும் இல்லை, வனவிலங்குகள் பிரச்சனை இல்லைன்னா நமக்கு ஒரு வருட வருமானம் எவ்வளோ வரைக்கும் நம்ம சம்பாதிக்க முடியுங்க ஐயா? சார் எப்படியும் குறைஞ்சது ஒரு 5 லட்சம் மிச்சம் பண்ணலாம். செலவு போக. ஆனால் நல்லா எந்த இது இல்லாமல் வேலை கிடைச்சா அந்த அளவுக்கு பண்ணல. அதில் இடையில காற்றுக்கு பாதித்தாலும் சரி, வனவிலங்குகள்னால பாதிக்கப்பட்டாலும் சரி, நஷ்டமும் ஆகும். கடைசியில் கையிலிருந்து கடன் வாங்கி வாழையை தோண்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். அடுத்தது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எதுங்கய்யா? அடுத்து கீழே தான் போகணும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இல்லை, பெரிய வாழை தான் இருக்குது. பார்க்கலாங்களா? பார்க்கலாம். சுமாராக எத்தனை மரங்கள் இருக்குங்க வாழை மரம்? எதுலைங்க? நம்மளது வாழை எவ்வளோ இருக்குங்க சார்? இதில் வந்து இந்த இலங்கன்னு 1000. சரிங்கய்யா. 10-20 கூட குறைய இருக்கும். இதில் வந்து ஒரு 700 நேந்திரம், புவன் ஒரு 550. எந்த பழங்கள் வந்து ரொம்ப அதிகமான ஒரு விலை வந்து எப்பவுமே இருக்குங்கய்யா? மேக்சிமம் செவ்வாழை தான் அதிகமாக விலை இருந்துகிட்ருக்குது இதுவரையில். இப்போ நேந்திரன் வந்து ரொம்ப சீப்பாக போயிடுச்சு. வாழை மரத்தின் உயரம் எவ்வளோ வரைக்கும் வளருங்க? 15 அடிக்கு மேலே போயிருக்குங்க. பாருங்கள், 5 அடி. உங்களுக்கே தெரியும் பாருங்கள். 17 அடி 18 அடி வரைக்கும் போங்க. என்னங்கய்யா? சாதாரணமாக 17 அடி 18 அடி வரைக்கும் போங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 18 அடி வரைக்கும் போகும். இது என்ன பழங்கய்யா? இது புவன். இது என்ன ரேட்டு கிலோ போகுதுங்கய்யா? சரி, இது கிலோ 30 ரூபாய்க்கு போகுங்க, ஒரு டைம் 15 ரூபாய்க்கு போகும், ஒரு டைம் 40 ரூபாய்க்கு போகுங்க. இந்த மாதிரிலாம் போகுங்க. இயற்கை விவசாயத்தினால நீங்கள் வனவிலங்குகள் பற்றி சொன்னீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இந்த பறவைகள் மற்றும் அந்த ஜீவராசிகள், பாம்புலேருந்து எல்லாமே எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்குன்னு சொல்கிற மாதிரி சொன்னீங்களா? சார், எல்லாமே அதுக்கு வன விலங்குகளுக்கு எந்த பாதிப்பு கிடையாது. அதாவது நச்சு இல்லைங்கும் போது இந்த பூச்சியிலிருந்தே அதிகமாக வளர்ச்சி தானே இருக்கும். நச்சு இல்லைங்க, அதனால் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேன் பூச்சியிலிருந்து
குழாவியிலிருந்து எல்லாமே அதிகமாக இருக்குங்க. எல்லாமே அதிகமாக இருக்கும். தேன் பூச்சிகளும் இங்கே அதிகமாக இருக்குங்கிற மாதிரி ஆமாங்க. சொல்கிறீங்க. ஆமாங்க. இது என்ன பழங்க? இது நேந்திரன். நேந்திரம். இதனுடைய தேவை வந்து வருடம் முழுவதுமே இருக்கும் சிப்ஸுக்காக இல்லைங்களா? ஆமாங்க. எங்கெங்கெல்லாம் வாங்குவாங்க ஐயா? சரி, இங்கே வந்து எல்லாம் வெட்டிட்டு போயிடுறாங்க. வெளிநாடு வரைக்கும் போகுது. பாம்பே, கேரளா, பெங்களூரு எல்லா ஏரியா போகுதுங்க. ஆனால் மொத்தத்தில் மேட்டுப்பாளையம் ஏரியா ஒரு சுவை தனி. அதனுடைய மண் தான் அது காரணம்னு ஆமாங்க. மண் வளமும் இயற்கை காற்றினுடைய தன்மையும். இந்த மரத்தினுடைய உயரம் கிட்டத்தட்ட 15 அடின்னு சொல்லிட்டீங்க. 15 அடி தாராளமாக வருங்க. ஒவ்வொரு வாழைக்கு தனித்தனியாக இந்த மாதிரி மூங்கில் வச்சு கட்டிடுவாங்க. இது எதுக்கு அது கட்டினா தான் நிற்குங்களா? ஆமாங்க, இல்லைன்னா விழுந்துருங்க. இங்கே எப்படி நீங்கள் இதில் வந்து உரங்கள் வந்து நீங்கள் இயற்கை உரங்கள் வந்து எங்கேங்க இது கீழே தான் பயணம்? சார், இதெல்லாம் இப்போ என்ன பண்ணுவேன்னா வாழை போடுறோம் இல்லைங்க, அதுக்கு முன்னையே தொழுவுரம் ஓட்டிடுவேங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி மீனமெல்லாம் பஞ்சகவி இந்த மாதிரி இதுதான் போட்டுக்கோ, வேருக்கு ஊற்றுவங்க, ஸ்ப்ரே பண்ணுவேங்க. இடையில ஒரு 3 மாதம் ஆகும்போது கம்போஸ்ட் ஒரு டைம் கொடுப்பேங்க. அது என்னங்க ஐயா கம்போஸ்ட்? கம்போஸ்ட் உரம் தயார் பண்ணுறதாங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணி குதிரைவளத்தில் வேல்ச்சமண்ணா தயார் பண்ணுறாருங்க. சரிங்க. அங்கேருந்து நாங்கள் கொண்டாந்து போட்டுக்கோங்க. மகசூல் வந்து எப்போங்க ஐயா எடுப்பீங்க? சார், ஒரு தார் வந்து நல்லா வந்ததுன்னா குறைஞ்சது ஒரு 25 கிலோ வருங்க. இப்போ இந்த தார் இருக்குது பாரு, இந்த மாதிரி இந்த தார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மயில் ஓடுது பார்த்தீங்களா? எதுங்க மயிலா? மயில் இப்போ ஓடிச்சுல்ல? ஆமாம் ஆமாம். இது அப்படியே இந்த மாதிரி நிழலில் உட்காந்து அப்படியே சாப்பிட்ருங்க. இப்போ இந்த தாரில் குறைஞ்சது 25 கிலோ குறையாமல் வருங்க. இந்த மாதிரி 1000 வாழை இருக்கும்போது ஒரு வேஸ்ட் இல்லாமல் கிடைச்சதுன்னா 900 வாழையெல்லாம் கிடைக்கும். 900 வாழை 950 வாழை கிடைக்கும். அதில் வேஸ்ட் ஓவர் டைமுக்கு காற்றுக்கு எவ்வளோ வேணும் வேஸ்ட்டு சொல்ல முடியாதுங்க. இந்த தாரை எடுத்துக்கலாமா? அது இன்னும் பிஞ்சுங்க. இது ஓரளவுக்கு முத்திடுச்சு. அது பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருவீங்களா? ஆமாங்க. இது நீ 10 நாளில் வெட்டலாம். 10 நாளில் வெட்டலாம். பாரு, அங்கே இருக்கு பாருங்க, அந்த தாரு நாளைக்கு கூட வெட்டலாம். எதுங்க ஐயா? அதான். ஆமாம். இந்த தார் சொன்னீங்க? இந்த தாரு நீ இந்த வாரத்து 2 நாளில் கூட வெட்டலாங்க. இந்த தார். இது என்ன ரேட்டுக்கு போகுங்க ஐயா? ஐயா, இப்போ வந்து ரேட் ரொம்ப கம்மி. இப்போ வாழை 8 ரூபாய்ங்க. வாழை 8 ரூபா. 8 ரூபா கிலோ. ஓகே. இப்போது வாழையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல லாபம் இருக்குங்கிற மாதிரி சொன்னீங்க. வாழையில் வந்து என்னென்ன மாதிரியான சமையல் உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம்? சார், வாழையில் பழமாகவும் சாப்பிட்லாம், காய் பொரியலும் பண்ணலாம். மெயினாக இந்த 2 தான் பண்ணுறாங்க. அது போக இந்த இயற்கை விவசாய காயில் பவுடர் தயார் பண்ணுறோம். என்ன பவுட்ருங்க? எல்லா வாழையிலையும் பவுடர் தயார் பண்ணுறோம். மொந்தல்லையும் பண்ணுறோம், இதில் செவ்வாழையிலையும் பண்ணுறோம், நேந்திரலையும் பண்ணுறோம், கதலிலையும் எல்லாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணுங்கிற பவுடர் நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்குறோம். எங்கள் குழுவில் சம்பத்துன்னு சொல்லி அவர் தயார் பண்ணிகிட்ருக்காரு பெலாதியில். அது எதுக்காக பயன்படுத்தலாங்க சார்? குழந்தைகள்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. எல்லாருமே சாப்பிடலாம். நம்ம டீ காஃபி சாப்பிட்றோம் இல்லைங்க, இதுக்கு பதிலாக அந்த பனானா பவுடரு காஃபி டீக்கு பதிலாக அதே குடிக்கலாங்க. அது நல்லாயிருக்கும். நல்லா இருக்குங்க, உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட. அது எந்த கெமிக்கலும் கிடையாது. இந்த தூள், டீ தூள், காஃபி தூள் எல்லாம் கெமிக்கல் கலந்து தானே வருது. இதில் எந்த கெமிக்கலும் இல்லாமல் அது 100% இயற்கை விவசாயத்தில் பண்ண காய்களை தான் பவுடர் தயார் பண்ணுறோம். ஐயா, இப்போ இந்த வாழைப்பூ வந்து அதில் வந்து வடையிலிருந்து வாழைப்பூ வறுவலேருந்து எல்லாமே செய்யலாம். வடை சொல்லாங்க. இது சாப்பிடும்போது வாழைப்பூ, இந்த வாழைத்தண்டு, இந்த அதுலேயே இந்த புவன் முந்தன் தண்டு கிழங்கு கூட சாப்பிட்லாங்க. அதெல்லாம் சாப்பிட்டா உடலில் அந்த ஸ்டோன் ப்ராப்ளம் வருது இல்லைங்க, அது கிளியர் ஆயிரும். ரொம்ப நல்லது. ஆமாங்களா? ஆமாங்க. நீங்கள் கட்டாயம் இந்த தண்டெல்லாம் அவசியம் சாப்பிடணும். ஜென்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் இல்லைங்களா? இல்லை, ஜென்ஸு லேடிஸ் எல்லாருமே சாப்பிட்லாங்க. இதுலேயே வந்து ஸ்டோன் வந்தவங்க இந்த பூவன் வாழை வெட்டி விடுறாங்க இல்லைங்க, ஆமாங்க, அதில் குழி பண்ணி விட்டு அதில் ஸ்டாவ் துணியை கட்டி விட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை குடிச்சால ஸ்டோனில் ஃப்ரீயாக கிளியர் ஆயிரும். அந்த மாதிரி தன்மையெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஆமாம். வீடியோ எடுக்க போகும்போதெல்லாம் எல்லாம் வெள்ளையாக இருப்பாங்க. எங்களை மாதிரியே நீங்கள் கருப்பாக இருக்கிறது ரொம்ப ஆறுதலாக இருக்குங்க. அது இயற்கை ஆண்டவன் கொடுத்த கலரு. ஆனால் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் பாட்டு இருக்கு, வெள்ளை தான் எனக்கு பிடிச்ச கலர் பாட்டு இருக்கா? அப்போ அதையும் சொல்லுங்க. தலை முடி நரைச்சிருச்சுன்னு வருத்தப்படுறாங்க. கருப்பாக இருக்குன்னு யாரும் வருத்தப்படலையே. கருப்பு ஆகிறதுக்கு எத்தனை வேலை செய்கிறாங்க, வெள்ளையாக இருக்க யாரும் வேலை செய்கிறது இல்லையா? கருப்பு எப்பவுமே நல்லதா? கருப்பு வெயிலில் தாங்குங்க. சிவப்பாக இருக்கணும் எங்களை மாதிரி வெயிலில் நிற்க சொல்லுங்க பார்க்கலாம். நிற்க மாட்டாங்க, கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. இங்கே இருக்கக்கூடிய வாழை என்ன வாழை சொன்னீங்க? இது புவன் வாழைங்க. புவன் வாழை. இது அஞ்சாங்கால். எப்படிங்க?
5வது காலுங்க. பூவன் வாழை போட்டாக்குங்க. அதாவது வந்து இப்போது நேந்திர வாழையெல்லாம் வருஷம் தோண்டி தான் மாற்றி போடணும். பூவன் வாழை 10 கால் வரைக்கும் அப்படியே மாற்றி விடலாங்க. பாருங்கள், இப்போ இந்த வாழை வெட்டியாச்சுன்னா, இப்போ இது இருக்கிறது 5வது காலில் வெட்டியாச்சுன்னா இந்த கன்று விட்டுருவான். ஒரு கண்ணு மட்டும் விடுவா, மற்றதெல்லாம் தோண்டிட்டு ஒரு கண்ணு மட்டும் விட்டுருவான். இது எதுங்க? இதுதான் கண்ணு. இது கண்ணு. இது அப்படியே வளர்ந்துருங்களா? ஆமாம், பாருங்கள் அந்த மாதிரி வளர்ந்துடும். இது வந்து நேந்திர வாழை. நேந்திர வாழை. பூவன் வாழைக்கு போகலாங்களா? இங்கே வேணால் போகலாம். அப்போ நீங்கள் இந்த தோட்டத்தை சுற்றுறதுக்கே உங்களுக்கு ஒரு நாளே ஆயிரம் போல் இருக்குங்களா? ஏன் இது எல்லாம் பெருசாக சுற்ற வேண்டியது இருக்குங்க. இதை கொஞ்ச நேரத்தில் சுற்றி வந்துடுவேன். நான் எப்படி டெய்லி சுற்றி தான் ஆகணும். ஏன்னா இந்த லைனுக்கு ஏதாவது முட்டுதா அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஃபென்சிங் போட்டிருக்கீங்க? ஆமாங்க. பார்த்து கவனமாக தான் கால் வைக்கணும் போல் இருக்கேன். இப்போல்லாம் ஒன்றும் படாது, லைன் இல்லை. நீங்கள் ஓனருங்கனால கரெக்டாக சொல்கிறீங்க. ஆமாம், பார்த்துங்கய்யா. நீங்கள் பார்த்து இறங்குங்க பதனமா. ஏன்னா நாங்கள் இறங்கி சர்வீஸ் இருக்குது வழுக்கும். ஐயோ அம்மா, யூடியூப்காக என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. உள்ளே வர்றது யானை கூட நின்னா தெரியாது போல் இருக்கேன். எப்படிங்க தெரியும்? தெரியாது. வாழை ஹைட்டுன்னுங்க. அதுதான் கேட்குறேங்க. அது 15 அடிங்க, அதை விட 2 அடி ஹைட்டாக இருக்குங்களே. சுத்தமாக தெரியாது. ஏங்கய்யா வாங்க, யானை தின்னுருக்குது பாருங்க. எங்கே காட்டுங்க, யானை தின்னு பார்க்கலாம். நைட்டில் ஓடி வந்து அங்கேருந்து பட்டாசு சுட்டு இங்கேருந்து அந்த லாஸ்ட் போயிடுச்சு. அங்கே போய் வெளியே போக முடியும், மறுபடியும் இங்கே வந்ததை வெளியே. அது இரவு நேரத்தில் தான் அதிகமாக வருங்களையா? ஆமாங்க, பகலில் ஏதாவது ஒரு நாளைக்கு வருங்க. பகல்லையும் வருங்களா? ஆமாங்க. ஆனால் இங்கே தோட்டத்துக்கெல்லாம் வராது, அங்கே தண்ணி குடிக்க வரும். இப்போ தண்ணி எங்கெல்லாம் கம்மியாயிடுச்சு. நேரத்துக்கெல்லாம் வராதுங்க. அது இங்கேருந்து பார்த்தாலே தெரியுதுங்களே. இதெல்லாம் போகிற யானை முடிச்சதாங்க. இதெல்லாம் யானை முடிச்சது தான். ஆமாங்க. சரி சரி. இதில் ரொம்ப ஹைட்டான ஒரு வாழை. அந்த வாழையை ஒருத்தரே வெட்டணும்னா ஒரு ஏணியை வச்சு ஏறி அந்த தாரை வெட்டணும். காய் விழுகாமல். நீங்கள் எப்படி வெட்டுவீங்க? ஒருத்தரே வெட்டணும்னா அப்படி தான் வெட்டுவோம். ஏணி வச்சு வெட்டிடுவீங்களா? ஏணி வச்சு ஏறி முதல்ல கட்டணும். இப்போ அந்த தார் இருக்குன்னு வச்சுங்க, தாருக்கடியே ஏணி வச்சிருது பின்னாடி. ஏணி வச்சு கவர் போட்டு கொனையில் கவர் கட்டிடுவோம். அப்புறம் அந்த தாரை வெட்டி விட்டா அது அப்படியே நின்றுக்குங்க. அப்போ தண்ணி சேர்ந்துருமில்ல. ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி அப்படியே இறக்கி விட்டா தார் கீழே வந்துடும். ஒருத்தரை வெட்டிக்கலாம். எத்த பெரிய தார். சரிங்க. 72 வயசுனா யாராவது நம்புவாங்களா? ஐயா உங்களுக்கு அதில் சந்தேகம் இல்லை. ஆதார ரேஷன் கார்டு வேணும் சார். அதாவது இளமைங்கிறது நம்ம உடலில் இல்லை, நீங்கள் வேலை செய்கிறீங்க பாருங்க, அந்த செயலில் தான் இருக்குதுல்ல. 54 பர்த்டே. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு போராடி இருக்கலாம். தாத்தாவை பார்த்துருக்கலாம். தாத்தா காந்தி தாத்தா வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கலாம். ஆமாம் ஆமாம், மிஸ் ஆகி போச்சு. ஆமாம். எதுக்குங்க ஐயா இது கத்தி மாதிரி ரெடி பண்ணியிருக்கீங்க? தார் வெட்டிருக்குங்க. இப்படி தான் கத்தி ரெடி பண்ணிக்கணும். இல்லை, கொடுவள்ளி வெட்டலாம். கத்தி ரெடியாக எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. இது இப்போ நான் எமர்ஜென்சிக்கு இப்படி ரெடி பண்ணியிருக்கேன். ஜல்லக்கத்தின்னு சொல்லுவாங்களே. ஆமாங்க, அந்த மாதிரி தான் இது. ஆமாங்க. சரி, காய் வந்து வெட்டுறதை நீங்கள் இன்றைக்கி காட்ட போகிறீங்க. போய் ஏணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம இப்போ போருக்கு போக போகிறோம். சார், நேந்திரன் வெட்டுறதா இது வெட்டுறதா? இது கொஞ்சம் முத்தல் கம்மி தான். எது நல்லா இருக்கோ அதை மட்டும் வெட்டுங்க ஐயா. நேந்திரன் நல்லா முத்தி இருக்குது. இது என்ன இங்கேயே வெட்டிக்கலாம், அது அங்கே போகணும், அவ்வளோதான். நான் ஏணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கெல்லாம் பாம்பு வருங்களா? வருங்க, எப்போவாது வருங்களா? என்ன யானை வர மாதிரியே சொல்கிறீங்க? உங்களையே போய் உட்கார வச்சு நாங்கள் பேட்டி எடுத்துட்டோமே. சின்ன வயசுக்காரர். நடந்துகிட்டே எடுக்கிறதுனாலும் சரி, ஓடிக்கிட்டே எடுக்கிறதுனாலும் சரி. பாருங்கள், காட்டு பண்ணி மேய்து பாருங்கள். அங்கே ரோட்டில் பாருங்கள், கீழே இறங்குது. ஒன்றும் தெரியலையா? இங்கே வாங்க சார். பக்கத்தில் பார்க்க முடியுங்களா ஐயா? போன ஓடிடுமே. இதை காட்டு பண்ணிங்களா ஐயா? ஆட்டே பார்த்துன்னா ஓடிடுவேன். ஆமாம், இது குட்டி. குட்டி. ஏன் இங்கே தான் இருக்குங்களா? வேறு அங்கே இருக்கு பாருங்க. சரி, எடுத்துக்கலாம். இவ்வளோ வேகமாக நடப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையா? யானையெல்லாம் வந்து முடுக்கும்போது இப்படி நடந்துட்டு தான் முடியுங்களா? ஒருத்தன் தான் இங்கே போய் முடுக்கினேன். அங்கே உள்ளே போந்துருக்குன்னு முடுக்கணுமே, இங்கே ஓடியாந்துருச்சு பாரு. இங்கே வந்து 2 வாழை முறிச்சிருச்சு. மறுபடியும் வெளியே போக முடியாமல் திரும்பி அங்கே ஓடிச்சு. கீழே அனுப்பில் வந்து பட்டாசு விட்டு அந்த லாஸ்ட்டில் எங்கேயே போயிடுச்சு. அங்கே இருக்கு போயிட்டு. ஓகே ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே இல்லை, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் வாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே பக்கத்தில் போனால் ஓடிடுமில்லங்க. அது இன்னும் எங்களை பார்க்கல. இன்னும் எங்களை பார்க்கல. ஒன்றும் போகாதுங்களா? இல்லை, எங்களை அது பார்க்கல. பார்த்துன்னா ஓடி இருக்கான். காட்டு பண்ணி சின்ன குட்டியாட்டு இருக்குதுங்கய்யா.
சின்ன குட்டி தாங்குது. ஆ ம் மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஓடிடுவா. சத்தம் போட்டு ஓடிடும். எங்கே சும்மா சத்தம் போடுங்க பார்ப்போம். ஹை ஹை பார்க்குது அப்படியே. ஸ்கியூ 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 ஸ்கியூ. அது எங்கேயும் உடம்பு சரியில்லையாட்டு இருக்குது. அதுக்கு எதுவும் உடம்பு முடியலையாட்டு ஸ்கியூ 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 ஹை ஸ்கியூ. அது உடம்பு கொஞ்சம் முடியல. அதான் இந்நேரத்தில் இங்கே வந்துருக்கு. போகுது மெதுவாக போகுது பாவம். ஆமாம், உடம்புக்கு முடியல. சரி, இதெல்லாம் வன விலங்குகள் நடமாடக்கூடிய பகுதி தான். எல்லாம் ஏங்க நைட்டில் வந்தீங்கன்னா 200 மான் ஒட்டுக்கு எடுக்கனாலும் இங்கே நின்று எடுக்கலாம். சாயந்தரம் ஒரு 8 மணிக்கு மேலேன்னு வச்சுங்க, இங்கே லைட் போட்டால் சேரி லைட் மாதிரி அப்படியே தெரியுங்க. பூரா கண்ணு தான் தெரியும். மானுகளுக்கு உள்ள அப்போ உணவுகள் எதுவும் இல்லைங்கிறீங்க? பாங்காட்டுக்குள்ள ஒன்றுமே இல்லைங்க. எருமை வரும், மானம் வரும். உங்களவுக்கு என்னால் நடக்கவே முடியலைங்களையா? இது நடக்க முடியாமல் என்னங்க. அது பாவம் எங்கேயோ போயிருச்சு குட்டி. சொன்ன மாதிரி உடம்பு அப்படியே செடிக்குள்ளே போயிருக்கும். உடம்பு சரியில்லையாட்டு இருக்குது. ஆரோக்கியமாக இருந்தால் ஓடி இருக்கும். இன்னும் பெருசாக இருக்கும் எங்கேயா பெருவி பண்ணிடலாம். இச்சோடு வருங்க. இவ்வளோ பெருசு இருக்குமா? ஏனி இங்கே தானே எங்கேயோ சொன்னீங்க? அந்த இடத்துல இருக்கு. இப்போ ஏனியை வந்து அந்த மரத்துக்கு போட்டு அது மேலே ஏறி நிற்பீங்களா? ஆமாம், ஏறி கொன்னையை கட்டிடுறது. பாருங்க தார் பாருங்க. ஏன் தரது இது இவ்வளோ பெரியாச்சா? ஐயோ, சொன்ன மாதிரி ஏன்னு எடுத்துக்கிட்டீங்க. மரம் சாயாது ஏங்கய்யா? சாயாது. பின்னாடி வர சந்ததிகள்லாம் ஏதாவது வேலை செய்வாங்களா ஐயா இந்த மாதிரிலாம்? எங்கள் பசங்களாம் செய்கிறாங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம். காட்டு பண்ணி இங்கிருந்தே பார்த்து கண்டுபிடிச்சிட்டிங்களே. அப்புறம் பார்த்தா தெரியுதுல்லைங்க. பட்டமில்ல பத்த மாட்டேங்குது. இந்த மெத்தட் பாவ நிறைய பேத்துக்கு தெரியாது. சரிங்க. இது ஏறி இந்த ஏணியில் ஏறி கட்ட போகிற கத்தை. முதல்ல வாழையும் ஏணியும் கட்ட போகிறேன். ஒரு தளவு வந்து கொன்னையில் கட்டிடுறேன். சரிங்க. எப்படி கட்ட போகிறீங்க? வாழைக்கு கொஞ்சம் கட்டி. அதான் ஐயா, அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இறுக்கி கட்டிட்டீங்க. கட்டி வச்சுங்களா? அந்த தலைவிடுங்க. அவ்வளோதான், அதை கட்டிட்டீங்க. ரைட்டு. இப்போ வந்து அதை கட்டி விட்டு அதை வெட்டி விட்டால் அப்படியே நிற்கும். அது ஒரு கயிறை மட்டும் அவுத்து விட்டோம். அவ்வளோதான், இதுதான் மெத்தடு எங்கய்யா? ஆமாம். இப்போ இங்கிருந்தே நீங்கள் அறுத்துருவீங்க? ஆமாம். இப்போ வெட்டலாமா? வெட்டுங்க. எத்தனை பெரிய தேரை அப்படி வெட்டிக்கலாங்க. இப்போ சிரிச்சிங்களா? இந்த மாதிரி சிரிங்க, நல்லா இருந்துச்சுங்கய்யா. சட்டை கரையாயிருமில்லங்கய்யா? பாருங்க இப்படியே. ஷோ, எல்லாத்துக்கும் கைவசம் வேலை வச்சுருக்கிறீங்களே ஐயா. இது சுமாராக எவ்வளோ வெயிட் இருக்குங்கய்யா? தூக்கி பார்த்தே சொல்லுவீங்களா? 20 கிலோ வரும் இல்லைங்களா?